தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். RSS பற்றி சரியான புரிதல் இல்லை. RSS என்பது ஒரு தன்னார்வ அமைப்பு. அதை பற்றி மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும். ஆனாலும் மக்களுக்கு RSS பற்றிய புரிதல் இன்னும் சரியாக சென்று சேரவில்லை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு RSS பற்றி தவறாகவே தெரிகிறது என்று RSS நூற்றாண்டு விழாவில் அதன் தலைவர் மோகன் பகவத் கூறியதற்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தக்க பதிலடியை இன்று அறிக்கையாக கொடுத்துள்ளார். RSS என்பது 1925ஆம் ஆண்டு ஒரு தன்னார்வ அமைப்பாக தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த தன்னார்வ அமைப்பு ஒரு ஜாதியையும் மதத்தையும் முன்னிறுத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டுமே முன்னிறுத்தி நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்வயம் சேவக் என்பதை தலைப்பு பெயராக அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்றால் ஏன் பலதரப்பட்ட ரகசியங்கள் உள்ளே கிடக்கின்றன? உள்ளே வந்து பார்க்க வாய்ப்பு அங்குள்ள பெண்களுக்கே கிடையாத போது மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? போன்ற பல்வேறு கேள்விகளை இன்றைய அறிக்கையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் விடுத்துள்ளார்கள். முக்கியமாக RSS அமைப்பு என்பது ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பு என்பதையும் இன்றைய விடுதலையின் அறிக்கையில் தெரிவுபடுத்தியிருக்கிறார் தமிழர் தலைவர். டீசல் விற்பனைக்கு மோடி அரசு புதிய கட்டுப்பாடு. மருத்துவமனை தொலைத்தொடர்பு சேவை முடக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்னும் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள நிலையில் தொடர்பு கொள்ள தனியாக உதவி எண் கூட இல்லாத ஒரு சிறப்பு படையை உருவாக்கி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தாவேக அரசு என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலைகளை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க கூடாது என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அதிர்ச்சியூட்டக்கூடிய அளவில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில், குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஜாதி ஆணவ படுகொலைகள் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அந்த ஆவண படுகொலை பற்றிய பல்வேறு விவரங்களை இன்றைய தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஒற்றுமையை குலைத்தவரே ராகுல் காந்தி தானே என்ற தலைப்பில் முரசொலியில் இடம்பெற்ற தலையங்கம் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மேனாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மும்முனை மின்சாரம் இல்லாததால் தண்ணீரின்றி கருகும் நெற்பயிரால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீட் குளறுபடிக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி பெங்களூரில் நடைபெற்ற போராட்டத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் பங்கேற்று ஆதரவு தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான NDA கூட்டணியில் இருந்து விலகுகிறோம். GK வாசன் அறிவிப்பு. கட்சியை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேற தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் முடிவு செய்துள்ளது. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மத சார்பின்மைக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கின்ற இன்றைய சூழலில், அரசியலில் கூச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கின்ற இன்றைய சூழலில் பெரியார் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போதும் தேவைப்படுகிறார் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் ஆற்றிய உரையும், மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நிரந்தரமாக இருப்பவர்கள் திகாவும் திமுகவும் தான். யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, தாய் கழகம் இருக்கிறது என சுயமரியாதை சுடரொளிகள் அண்ணாமலை சரசு இல்ல வாழ்க்கை இணையேற்பு விழாவில் திமுக முதன்மை செயலாளர் KN நேரு அவர்கள் ஆற்றிய உரையும் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மதுரை காந்தி மியூசியத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலக்கல்லூரி விடுதிகளில் தங்கி பயில தகுதியான மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பவானி சாகர் அணையில் வண்டல் மண் எடுக்க கோரி போராட்டம் நடத்தும் விவசாயிகளை சிறையில் அடைப்பேன் என்று மிரட்டுவதா? அமைச்சர் செங்கோட்டையனுக்கு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அதிசயங்களில் ஒன்றான எகிப்து பிரமிடுகளில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் செந்தமிழ் எழுத்துக்கள் உள்ளதாக ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தகவல் தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த தகவலில் இங்கு 4540 ஆண்டுகள் பழமையான பாரோ கூபுவின் சமாதியான கிசா என்ற பெரிய பிரமிடின் நுழைவாசலில் பொறிக்கப்பட்டுள்ளவை குறியீடுகள் அல்ல என்றும் அவை கிமு 7500 ஆண்டுகள் முதல் 3500 ஆண்டுகள் வரையிலான காலத்துக்கு உட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் செந்தமிழ் மொழியின் 6 எழுத்துக்கள் என திருச்சியை சேர்ந்த சிந்து சமவெளி ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் கூறியுள்ளார். சென்னையில் 2 வாரங்களில் 15710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றம் என சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இயந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் மூழ்கிய இந்திய சரக்கு கப்பல் 14 மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். டிரம்பின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு ரூபாய் 500 கோடி செலவில் சண்டை போட்டி வெள்ளை மாளிகை வளாகத்தில் நடைபெறுகிறது. அரசு பள்ளிகளில் 3 ஆண்டுகள் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் விலக விரும்பினால் அவர்களுக்கு பதிலாக தகுதியான மற்ற ஆசிரியர்களை தேர்வு செய்யலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் மேடையாக பொதுநல வழக்குகளை தரம் குறைக்க முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜவ்வாது மலையில் பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் நிரந்தர தலைமை ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராமரிப்பு நிதி நிறுத்தப்பட்டதால் தமிழ்நாட்டில் சாலை சீரமைப்பு பணிகள் முடக்கம். 4000 தற்காலிக ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கான நன்கொடை மற்றும் காணிக்கை நிதியில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இது குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கப்பட வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சங்கிலியை இழுத்து நிறுத்தப்பட்டிருந்த ரயிலில் இருந்து இறங்கி தண்டவாளத்தில் நடந்த பயணிகள் மீது எதிரே வந்த அதிவேக விரைவு ரயில் மோதியதில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள், வரலாற்று செய்திகள், மருத்துவ தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.